வணக்கம், வெல்கம் டு எங்க சமையல். நம்ம ஹோட்டலில் கொத்து பரோட்டா சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நாம் பரோட்டாவுக்கு பதிலாக சப்பாத்தியை வச்சு எப்படி அது பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் லிஸ்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் சப்பாத்தி வந்து நீங்கள் நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வானொலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரும்போது நம்ம நறுக்கி வச்ச பல்லாரியை அதில் போடணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் அதில் போட்டுருங்க, நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கறி மசால் பவுடர், வத்தல் பொடி ரெண்டையும் போடணும். கொஞ்சம் ட்ரையாக தெரிஞ்சதுன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயமும் நல்லா வதங்கி இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ முட்டையை அதில் உடச்சி ஊற்றிடுங்க.
விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வாட்டர் கண்டென்ட் நல்லா வத்துற வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும். இப்போ நாம் பிச்சு போட்டிருக்கிற சப்பாத்தியை அது கூட மிக்ஸ் பண்ணணும். பிச்சு போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். வேணும்னா நல்லா கொத்தி விட்டுருங்க. சிலருக்கு வந்து இது கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் பண்ணலாம். அப்படி நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சப்பாத்தி பிச்சு போட்டதை போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்கு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுருங்க. அப்போது சப்பாத்தி வந்து சின்ன சின்ன பீஸ் ஆகிடும். கொத்தமல்லி தலையை போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு எக் சப்பாத்தி கொத்து வந்து ரெடி.